தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். சுற்றுச்சூழல் தினத்தில் வீட்டில் சிந்தூர் மரக்கன்று நட்டார் மோடி. குஜராத் பெண்கள் பரிசளித்த மரக்கன்று. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது வீட்டில் சிந்தூர் மரக்கன்று நட்டு வைத்தார். இந்த மரக்கன்று ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியின் நினைவாக பிரதமர் மோடிக்கு குஜராத் பெண்கள் கொடுத்தது. இதுகுறித்து பிரதமர் மோடி கூறும்போது, 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போரின் போது குஜராத்தின் கட்ச் பகுதி பெண்கள் துணிச்சலுக்கும் வீரத்துக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தனர். சமீபத்தில் குஜராத் சென்றபோது அந்த பகுதி பெண்கள் எனக்கு சிந்தூர் மரக்கன்றை பரிசளித்தனர். அந்த செடியை பிரதமர் இல்லத்தில் சுற்றுச்சூழல் தினமான என்று நடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த செடி நமது நாட்டு பெண் சக்தியின் வீரம் மற்றும் உத்வேகத்தின் வலிமையான அடையாளமாக எப்போதும் இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி டெல்லி அரசு சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் 200 மின்சார பஸ்களின் பயன்பாட்டை மோடி துவக்கி வைத்தார். அம்மா பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தில் அங்கும் ஒரு மரக்கன்றை பிரதமர் மோடி நட்டு வைத்தார். பெங்களூருவில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த என்ன செய்தீர்கள்? கர்நாடக அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி. ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பை வென்றது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டம் நடந்தது. ஸ்டேடியத்தில் 35,000 பேர் மட்டுமே அமர முடியும் என்ற நிலையில் ஏறக்குறைய 3 லட்சம் பேர் அங்கு திரண்டனர். ஸ்டேடியம் வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியாகினர். இச்சம்பவம் தொடர்பாக கர்நாடக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. பொறுப்பு தலைமை நீதிபதி காமேஸ்வர ராவ், நீதிபதி CM ஜோஷி அமர்வு முன் அட்வொகேட் ஜெனரல் சசி கிரண் ஷெட்டி ஆஜராகி அரசு தரப்பில் விளக்கமளித்தார். ஸ்டேடியத்தில் 35,000 நபர்கள் மட்டுமே அமர இடம் உள்ளது. ஆனால் 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் பேர் திரண்டனர். ஸ்டேடியத்திற்கு உள்ளேயும் ரசிகர்கள் இருந்தனர். ஒரே நேரத்தில் அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்ததால் நெரிசலை சமாளிக்க முடியவில்லை. குயின்ஸ் ரோட் பகுதியில் 4 பேர், கேட் எண் 6 3 பேர், கேட் எண் 7 4 பேர் மரணமடைந்தனர். போலீஸ் கமிஷனர் உட்பட மொத்தம் 1483 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நடந்த சம்பவத்திற்கு அரசு மிகவும் வருந்துகிறது. முதல் நபராக முதல்வர் சித்தராமையா இரங்கல் தெரிவித்ததுடன் இறந்தோர் குடும்பத்துக்கு இழப்பீடு அறிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் கோர்ட் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆலோசனையை பின்பற்றவும் அரசு தயாராக உள்ளது என அட்வொகேட் ஜெனரல் கூறினார். விளையாட்டுப் போட்டியின் வெற்றி கொண்டாட்டம் விபரீதத்தில் முடிந்ததாக கூறிய நீதிபதிகள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேட்டனர். சம்பவம் பற்றியும் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மகிழ்ச்சியை பகிர நினைத்தோம், துயரமான நிகழ்வாக மாறிவிட்டது. ஆட்ட நாயகன் குருணால் வருத்தம். 18 ஆண்டு கால பிரீமியர் லீக் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்றது. இந்த வெற்றியை கொண்டாட பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் எதிர்பாராத கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் இறந்தனர். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த IT பெண் ஊழியரும் ஒருவர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. போதிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ததே இந்த துயரத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி உட்பட அனைத்து தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர். துரதிருஷ்டவசமாக நடந்த சம்பவத்தால் மிகுந்த வேதனை அடைந்ததாக RCB அணி தரப்பிலும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த அணியின் வீரரும் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருது வென்றவருமான குருணால் பாண்டியா நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். சந்தோஷத்தை உங்களுடன் பகிர்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இதயம் நொறுங்கும் பேரிழப்பாக மாறிவிட்டது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் குருணால் பாண்டியா பதிவிட்டுள்ளார். தனது அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் குருணால் அந்த பதிவை வெளியிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தது இதற்காகத்தான். தைலாபுரம் வீட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இருவரும் தனித்தனியாக செயல்படுகின்றனர். கடந்த மாதம் நடந்த பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கூட இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளவில்லை. தந்தை மகன் இருவரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தனித்தனியாக கூட்டினர். அன்புமணியின் கூட்டத்திற்கு வந்தவர்கள் ராமதாஸ் கூட்டத்திற்கு போகவில்லை. கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்படும் சூழல் உருவாகி இருப்பதால் மூத்த நிர்வாகிகளும் கவலையும் விரக்தியும் அடைந்துள்ளனர். கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர்.
இச்சூழலில் இன்று தைலாபுரத்தில் வீட்டுக்கு சென்ற அன்புமணி தந்தை ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார். வெளியே வந்த அவரிடம் சமாதானம் ஆகிவிட்டீர்களா என செய்தியாளர்கள் கேட்க கார் கண்ணாடியை கூட திறக்காமல் வணக்கம் சொல்லியபடி சென்றார் அன்புமணி. அவர் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் ஒரே காரில் வந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸை இருவரும் சந்தித்து சுமார் 3 மணி நேரம் பேசினர். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் ராமதாஸை சமாதானப்படுத்தி பாமகவை கூட்டணியில் ஐக்கியப்படுத்தவே இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக யூகங்கள் பரவின. ஆனால் அதற்காக வரவில்லை என்று குருமூர்த்தி கூறினார். சார், திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்ததின் நோக்கம் என்ன சார்? சார், என்னுடைய நண்பர் சார், ரொம்ப நாளா அவர் என்னுடைய நண்பர். 3 மணி நேரம் பேசிருக்கீங்க. என்ன சார் காரணம்? 3 மணி நேரம் பேசிருக்கீங்க. 3 மணி நேரம் பேசுறீங்க. என்ன ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. வண்டி நிறுத்த சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. நண்பர்கள் முதல் முறையா ரொம்ப நாள் வந்தீங்க. பேசிட்டு இருந்தாரு. நண்பர்கள் பிஜேபியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தார். சார், நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு. என்ன காரணம்? என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? வந்தாருன்னே தெரியாது சார் எனக்கு. அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இங்க வந்ததே எனக்கு தெரியாது சார். என்ன பேச்சுவார்த்தை நடந்தாச்சு? எதுக்காக சார் உங்களை கூப்பிட்டாரு ராமதாஸ்? 3 மணி நேரம் பேசுறாங்க. ஆடிட்டர் எப்படி வரீங்க? பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்தீங்க? மக்களை வாட்டி வதைப்பதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா? மக்கள் அவல நிலை பற்றி திமுகவுக்கு கவலை இல்லை. சென்னை கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் நேற்றிரவு ஏராளமான பயணிகள் வெளியூர் செல்ல காத்திருந்தனர். வெகுநேரமாகியும் பஸ்ஸுகள் வரவில்லை. ஆத்திரமடைந்த பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வு திராவிட மாடல் அரசின் நிர்வாக குளறுபடிகளை காட்டுகிறது என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் போதிய பஸ்ஸுகள் இல்லாததால் பஸ் நிலைய அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். தீர்வு கிடைக்காததால் மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்படி போராட்டங்களாலும் பற்றாக்குறைகளாலும் பொதுமக்களை வாட்டி வதைப்பதற்கு பெயர்தான் நாடு போற்றும் நல்லாட்சியா? பஸ்ஸுகளோடு சேர்ந்து மொத்த போக்குவரத்து துறையும் பழுதாகிவிட்டதா? மக்கள் வரிப்பணத்தை கொட்டி கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு தனது தந்தையின் பெயரை சூட்டி விளம்பரப்படுத்திக் கொள்வதில் அத்தனை அக்கறையுடனும் அவசரத்துடனும் முதல்வர் ஸ்டாலின் செயலாற்றினார். ஆனால் அந்த பஸ் நிலையம் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய தவறிவிட்டார். வெறும் கண்காட்சிக்காக பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டதா? இரவில் சாலையோரங்களிலும் பஸ் நிலையத்திலும் காத்திருந்த வயதான பெண்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பங்களின் அவல நிலையை பற்றியெல்லாம் திமுக அரசிற்கு எந்த கவலையும் இல்லை. பல நாடுகளுக்கு ஒய்யாரமாக சுற்றுலா செல்லும் முதல்வர் மக்களின் அத்தியாவசிய போக்குவரத்து தேவையை மறந்துவிட்டார் போல என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் கூறியுள்ளார். கும்பாபிஷேகம் பெயரில் கையாடல் நடக்கிறது. பொன் மாணிக்கவேல் சொன்ன தகவல்: தமிழகத்தில் நிறைய கோயில்கள் காணாமல் போய்விட்டன. அறநிலையத்துறை விளங்காமல் போக வேண்டுமென தினமும் சாமி கும்பிடுகிறேன் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கூறினார். 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 4 பேர் தான் பெருசு இல்ல. இவங்க தேவாரம் திருவாசம் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கம் பாடினவர் 93 பேர் இருக்கா, 63 பேர் இருக்கா. அந்த 63 பேர்களுடைய பாடல்களை பாடிதான் வழிபாட்டில் நம்ம உள்ள கோயிலுக்குள்ள இறைவன்ட்ட போகணும். அப்படி இல்லை. அந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பாடல் பெற்ற 224 கோயில்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கோயில்களில் இரவுல விளக்கு எரியறது இல்லை. 95 விழுக்காடு கோயில்களில் மங்கள வாத்தியமே இல்லை. அந்த வகையறாவே அழிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 10-20 குடும்பங்கள் ஃபேமஸாக இருக்கிறாங்க, ரொம்ப திறமைக்காரங்க. அவங்க மட்டும் நகைகளை போட்டு பிபின்னு ஊதிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அழிஞ்சிருச்சு அந்த வம்சம். நீங்க ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வம்சத்துக்கு சொந்தக்காரத்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, ஒரு ஆள் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன இதே மோளக்காரங்களுக்கு சம்பந்தத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் முக்கியமான இடத்துல இருக்காரு, அதை யார் கேட்க மாட்டேங்கிற பிரஸ். எல்லாத்தையும் நானே உடைக்கணும், பொன்மாணிக்கல உடைக்கணும். கேளுங்க சார், நொறுக்கி அள்ளுங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மி, சாவுங்க. ஆனா உண்மையை வெளியே கொண்டு வரது கொண்டு வாங்க, விடாதீங்க. நான் சொல்லலாம், சம்பளம் கம்மி தான் உங்களுக்கு, பெரிய பதவி உங்களை நீதிபதிகளை காட்டில முக்கியமானவங்களை உண்மையில வெளியே கொண்டு வர்றது நீங்க, சத்தியமா. அப்ப அழியுது இல்லையா, மங்களவாத்தியம் இல்லையே, அந்த கோயில்ல இல்லையே, விளக்கு இல்லையே, வயிறு எரியுதே. அதுக்காக தானே அறநிலையத்துறை கடிச்சு கொட்டுறேன். இறைவா விளங்காம போகணும்னு கும்பிடுறேனே, இந்த துறை விளங்காம போகணும்னு சொல்லி டெய்லி கும்பிடுறேனே. ஏன் அந்த துறைக்கு எனக்கு நான் ஜென்ம பகையா? இல்லை. ஏன் ஜனநாயக நாடுனால உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பழைய மன்னராட்சியா இருந்துச்சுன்னா பேச்சை முடிஞ்சு போச்சே. நான் சவுத்துக்காரன் எடுத்துருவேன், எனக்கு வேண்டியதை பாரம்பரியம் இருக்கு, எடுத்துட்டு உள்ள இறங்கிடுவோம். இருங்க. இல்லை கோயில் அதான் வருமானத்தை சொல்லியிருக்கேன். அதான் ஒரு நாளைக்கு மட்டும் அறநிலையத்துறையில் 175 லட்சம் எடுத்துட்டு போறாங்க சார். கோயில் வருமானம்
தமிழ்நாட்டு கோயிலேருந்து 175 லட்சம் சார், கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தெரியாம மறதில்லை, 179 லட்சம். ஒரு மாதத்துக்கு 54 கோடியே 75 லட்சத்துக்கு மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் விளக்கு இல்லாமல் இருக்கு 275 கோயிலில் 90 விழுக்காடுக்கு இரவுல விளக்கு இல்லை, மங்களவாத்தியம் பாடுறதே கிடையாது. அந்த மரபே காலியாகுது, அந்த கலையும் காலியாகிட்டே போயிட்டு இருக்கு. நல்ல வார்த்தை, அருமையான. எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா சார், அருமையான வார்த்தை, நல்லா பண்ணுங்க சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் சாரிமா தெரியாம பட்டுருச்சு. இவங்களை கும்பாபிஷேகம் 2 கோயில் சொல்லும் போது இவர் பார்ப்பார் ஒன்று, ஆஹா என்ன அநியாயம், இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்கு ஒரு பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடா படுத்துறான், என்ன படிச்சிருக்காரு இவர், என்ன பண்றாரு இந்த பொன்மாணிக்கவேல், 20 கோடி 100 கோடிக்கு கோயில் கட்டுறாரு, முருகனுக்கு கோயில் கட்டுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க, இவங்கெல்லாம் கட்சியில இருந்து அரசியல்வாதிகள் வந்து பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள் பாங்க, அதான் மந்திரிமார்கள். அவங்க ஒரு 100 கோடி போடுறாங்களா, அது 20 கோடி குளோஸ்ன்னு அர்த்தம், 20 கோடி கண்டம்டுன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்றது, நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்கே கொடுக்கறதில்ல, கோர்ட்டில் மேலே கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. இவங்கெல்லாம் போவாங்க எல்லாரும். அவங்க வந்து 20 எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும். அதை அதிகாரிகள் சாப்பிடுவான், யாரு அறநிலையத்துறை, அது மெதுவாக சாப்பிடுவான். அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான், யாரு அதை முடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு 20%. அப்போ 60% 20% தான் போகும். இதில் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டியை உரட்டி விட்டோன்னா இவங்களை ஆஹா அப்படின்றாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு எரிக்கி ஒரு 20 கோயிலை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அழிஞ்சது வேற, மண்ணை விட்டே மறைஞ்சு போச்சு. இந்த கோயில்லாம் நம்ம தமிழ் மண்ணிலிருந்து மறைஞ்சிருச்சு. ஆனால் இது வழிபாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. இது 90 வயசுக்காரங்க என்ன எழுதுறாங்க விசாரணைக்கு, நான் ரிட்டையர் ஆகிட்டவங்க கவலைப்படாங்க சொல்றாங்க. வழிபாட்டில் இருந்து உடஞ்சி தொங்கி இருக்கத ஏதோ அரசாங்கம் வந்து அந்த சிலைகள் எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பு வைக்கிறாங்க, கொண்டு போனுச்சு, அதுக்கு மேலே தெரியாதான்றான். ஆனால் கோயிலை காணா, கோயிலுடைய மூலவரை காணா. அப்படின்னு மூலவர் யார்? விஷ்ணு இருப்பார், அப்போ ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார், கருடாழ்வார் இருப்பார், இதெல்லாம் ஒன்றையும் காணா. அங்கே நின்றல்ல பெருமாள்ல உங்கள் தஞ்சாவூர்காரர் இருக்கார் இல்லையா, ராஜராஜ தேவர், அவர் வந்து அனுமன் சிலை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த கோயிலுக்கு. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமால் பேரு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 800 மீட்டர் கூட தான் அது கோவிந்த பாடி, இப்போ கோவிந்த வாடி. அங்கே இருக்கிற கோயிலை மொத்தமாக சாப்பிட்டாங்க. அந்த சிலை வெளிநாட்டில் இருக்குது. அந்த சிலையை கடவாண்டவன் பேரை சொல்கிறேன், சஞ்சீவ் அசோகன் சொல்லி. அவன் 10 வருஷம் என்னால் தண்டனை வாங்கப்பட்டவன் சொல்கிறேன். அமைதியாக இருக்கான். அது ஐடல் விங் ஸ்டேடியில் அமைதியாக இருக்கிறாங்க. கேட்டால் போலீஸ்ன்றாங்க, கேட்டால் டிஜிபின்னுக்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல.